வணக்கம் தலைமையிலே. ஒரு பெருமையான மகிழ்வான செய்தி. 50,000 கோடி ரூபாய் ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே போடப்பட்டிருக்கு. இரண்டு அரசும் நேரடியாக இந்த ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்க. எந்த புரோக்கர்ஸும் இடையில கிடையாது. எதுக்கு இவ்வளோ பெரிய ஒப்பந்தம்? சமகாலத்தில் இவ்வளோ மிகப்பெரிய ஒப்பந்தமாக பார்க்கப்படுது. பிரான்ஸ்ல இருந்து 26 ரஃபேல் எம் அதிநவீன போர் விமானம் நம்ம இந்தியாவுக்கு வாங்க போறோம், வரப்போகுது. அது என்ன ரஃபேல் எம் அப்படின்னா ரஃபேல் மரைன் கப்பற்படைக்கு தேவையான போர் விமானம். அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் எடை அதிகமாக இருக்கும். இந்த 26 ரஃபேல் போர் விமானம் இந்திய கப்பற்படையில் இருக்கிற ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, ஐஎன்எஸ் விக்ரந்த் எனப்படும் விமானம் தாங்கி போர் கப்பல்ல கொண்டு வந்து நிறுத்த போறாங்க. இப்ப அங்க மிக் நிக்குது. அந்த மிக்கை எடுத்துட்டு அந்த மிக் இருக்கிற இடத்துல ரஃபேல் மற்றும் தேஜஸ் போர் விமானங்கள், அதிநவீன போர் விமானங்கள் ரெண்டுமே அங்க வரப்போகுது. இவ்வளோ பெரிய ஒப்பந்தங்கள், ஆயுத உற்பத்திலாம் எதுக்கு அப்படின்னா, இந்தியா நம்பர் 1 அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா எல்லாத்துலேயுமே, ஆயுதங்கள் உட்பட எல்லாத்துலேயுமே நம்ம நம்பர் 1 வரணும். பாகிஸ்தான்லாம் இன்றைய நிலைமைக்கு நமக்கு ஒரு போட்டியாளரே கிடையாது. நம்ம அவங்கள பக்கத்தில் கூட சேர்த்துக்கிறது கிடையாது. பாகிஸ்தான் நமக்கு எதுலையுமே இணையாக வராது. ஆயுத வலிமைகளில் நம்ம 3 நாடு இன்னும் மீந்தணும். ஒன்று சீனா, ரஷ்யா, அமெரிக்கா. ஆயுதங்களோட எண்ணிக்கையில் ராணுவ வீரர்கள் வலிமைன்னு பார்த்தா நம்ம தான் நம்பர் 1 இருப்போம். ஆயுதங்கள் எண்ணிக்கையில் நம்ம இந்த 3 நாட்டை மீறணும். குறிப்பாக இந்த சீனாவை நம்ம மீறியே ஆகணும். ஏன்னா உலகத்தில் அதிக நாடுகளோட பிரச்சனை பண்ணுற ஒரு நாடு சீனா தான். அதன் எல்லையில் யார் யார் இருக்காங்களோ அவங்க கூட எல்லாத்து கூடயும் அவனுக்கு பிரச்சனைக்கு போவாங்க. நிச்சயமாக நம்ம அவங்கள மீறி வரணும். அப்போ இந்த ரஃபேல் மற்றும் தேஜஸ்லாம் நமக்கு நிச்சயமான தேவை. இன்னைக்கு சீனா அவங்களும் விமானம் தாங்கி போர்க்கப்பல் வச்சிருக்கிறாங்க. அதுலேயுமே J-20 அவங்களோட தயாரிப்பு நிற்குது. அதையெல்லாம் முறியடிக்கணும் அப்படின்னா ரஃபேலும் தேஜஸையும் நம்ம கண்டிப்பாக மாற்றணும். இந்த ரஃபேலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒரு பிரம்மாண்டமானது, கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். உலகத்தில் 197 நாடு இருக்கு. இந்த 197 நாடுகளையும் சேர்த்து வெறும் 27 விமானம் தாங்கி போர்க்கப்பல் மட்டுமே இருக்கு. பல்லாயிரக்கணக்கான போர் விமானம் இருக்கு, பல்லாயிரம் டாங்குகள் இருக்கு. ஆனா வெறும் 27 விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் உலகம் முழுவதும் சேர்ந்திருக்கு. அப்பவே இதோட பிரம்மாண்டம் நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். இந்த 27 விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல 11 அமெரிக்காவே வச்சிருக்காங்க. 2ஆம் இடத்துல நம்ம இந்தியா வருவோம். நம்ம 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல் இப்ப தற்சமயம் நம்ம ஆபரேஷன்ல வச்சிருக்கோம். ரிட்டையர்ட் ஆனது தவிர்த்து சீனா இன்னைக்கு 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல் வச்சிருக்காங்க. என்றாலுமே 2ஆம் இடம் இந்தியாவுக்கு தான் கொடுக்கப்படும். ஏன்னா இதுல ஐஎன்எஸ் விக்ரந்த்ங்கிறது 100% இந்தியாவில் கட்டப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல். 20,000 கோடி ரூபாய் செலவில் நம்ம கட்டியிருக்கோம். இங்க கட்டினது இதே நம்ம வெளியிருந்து வாங்கினா இன்னும் ஏகப்பட்ட பணத்தை நம்ம கொடுத்துருக்கணும். இப்போ அது தவிர ஐஎன்எஸ் விசால்னு சொல்லி ஐஎன்எஸ் விக்ரந்தை விட 2 மடங்கா மிக பெருசாக கட்டிட்டு இருக்கோம், 3ஆவதா கட்டிட்டு இருக்கோம். அதுபோக நம்ம பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொன்னார்னா, இன்னும் 6 அல்லது 7 விமானம் தாங்கி போர்க்கப்பல இந்தியா கட்டப்போகுது அப்படின்னாங்க. அதை கால அட்டவணை தரல, விரைவில் கட்டுறோம் அப்படின்னாரு. இதையெல்லாம் வச்சுதான் இந்தியாவுக்கு இன்னைக்கு 2ஆம் இடம் விமானம் தாங்கி போர்க்கப்பல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 7 கட்டி முடிக்கும் போது நம்ம நிச்சயமா அமெரிக்காக்கு மேல நம்பர் 1ங்கிற இடத்துக்கு நம்ம போய் சேருவோம். இன்னைக்கு அமெரிக்கா நம்பர் 1 இருக்கனால தான் 11 விமானம் தாங்கி போர்க்கப்பல ஆப்ரேட் பண்றாங்க. விமானம் தாங்கி போர்க்கப்பல் கட்டுறது பெருசு இல்லை, அதை நிறுத்தணும். கடல் எல்லைகள் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய கடல் எல்லை இருக்கணும். அமெரிக்கா இன்னைக்கு உலகம் பூரா போய் நிப்பாட்டுறாங்க. இஸ்ரேல பிரச்சனையை இஸ்ரேலுக்கு கொண்டு போயிடுறாங்க. இப்போ சவுத் கொரியா அவங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டதான் அங்கே கொண்டு போறாங்க. ஜப்பான் கொண்டு போறாங்க, யூரோப்புகளை கொண்டு போறாங்க. உலகம் பூரா அமெரிக்கா இந்த போர்க்கப்பலை கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஒரு போர்க்கப்பலை நிப்பாட்டுறது ஒண்ணுதான், ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டு போறது ஒண்ணுதான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள். நம்ம இந்தியா நாளைக்கு உலகத்தை ஆளும் நிலைமைக்கு வரும்போது இந்த அளவுக்கு நம்ம கிட்ட போர்க்கப்பல் வர வேணும். எங்கேயாவது ஒரு ஆப்பிரிக்காவில் பிரச்சனையா நம்மளோட போர்க்கப்பல் அங்கே போகணும். இந்தியாவை கூப்பிடும் போது ஐரோப்பாவில் பிரச்சனைன்னு சொல்லி இந்தியா கூப்பிட்டா நம்மளோட போர்க்கப்பல் போகணும். அப்போ நமக்கு அமெரிக்காவை தாண்டி அந்த 11 தாண்டி நம்ம வரணுங்கிறதுக்காக சொன்னேன். இது எந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இந்த போர்க்கப்பல்லாம் நீங்க ஒரு லாரியை பார்க்கறதுக்கு மிக பெருசா இருக்கு. அது 7 டன் வெயிட் இருக்கும். அதுல 2 பேர் வேலை செய்வாங்க. அதே சமயத்தில் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் 45,000 டன் வெயிட் இருக்கும். 2,000 பேர் அதுக்குள்ள வேலை செய்வாங்க. அப்போ எவ்வளோ பெருசு பாருங்க. லாரி சரியா சொன்னா 7,000 கிலோ, அவ்வளோ பெரிய லாரி. இது 4,5 கோடி கிலோ வெயிட் வரும்.
இதுல வந்து இந்த ஐஎன்எஸ் விக்ரம்ல வந்து 2200 ரூம் அறைகள் இருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரியது. இதுல உற்பத்தியாகிற மின்சாரத்தை எடுத்து வீடுகளுக்கு கொடுத்தா 5000 முழுசா வீடுகளுக்கு முழுசா மின்சாரத்தை கொடுக்கலாம். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்கிற ஒயர் எல்லாம் பிரிச்சோம்னா 2.5 கிலோமீட்டருக்கு வீடுகளுக்குலாம் நம்ம வந்து ஒயரிங் சப்ளை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒயர்களை பயன்படுத்திருக்கு. இது எவ்வளவு பிரம்மாண்டங்கிற புரிய வைக்கிறதுக்காக இதை சொல்ல வந்தேன். ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை ஒரு மிகப்பெரிய படை, ராணுவ படைன்னு சொல்லலாம். அதை வந்து எதிரியை பார்க்கக்கூடிய, தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய முதல்ல ரேடார்ல வந்து மிக சிறப்பான ரேடாரை பொருத்தி வச்சிருப்பாங்க. ஆயுதங்கள், இந்த கப்பலிருந்து கப்பலை நோக்கி செல்றது, கப்பலிருந்து வானுக்கு செல்றது, கப்பலிருந்து தரைக்கு செல்றதுன்னு சொல்லி ஏவுகணைகள், ஏகப்பட்ட ஏவுகணை குவியலை வந்து உள்ள வச்சிருப்பாங்க. அந்த ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட ஏவுகணை தீர்ந்தாலுமே திரும்ப திரும்ப லோடு பண்ணிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்டாக் வச்சிருப்பாங்க. அதனாலதான் அவ்வளோ வெயிட் அது வருது. அது போக பீரங்கி வகை துப்பாக்கிகள், மிகப்பெரிய இயந்திர துப்பாக்கிகள் சொல்லி ஒரு விமானம் தாங்கி போர் கப்பலே மிகப்பெரிய ஆயுத குவியலை கொண்டு மிகப்பெரிய சண்டையை போடும். அதுல வந்து இப்ப நம்ம ஐஎன்எஸ் விக்ரம்ல வந்து 36 போர் விமானத்தை மேல நிறுத்தலாம். அப்போ இந்த 36 போர் விமானம் ஃபுல்லி லோட் பண்ணி நிப்பாட்டும் போது மிகப்பெரிய தாக்குதல், ஒரு இராணுவத்தை போன்றது இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல். பொதுவாக இதோட பேர் வந்து நகரும் தாக்கும் நகரம் அப்படிம்பாங்க, நகரம் அப்படிம்பாங்க. மூவிங் அட்டாக்கிங் சிட்டி. அது ஒரு கோயம்புத்தூர்ங்கிறது நகரம். அந்த கோயம்புத்தூர் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து 1008 போய் சண்டை போட்டால் எவ்வளோ பெரிய சேதத்தை விளைவிப்பாங்களோ அதை விட மிகப்பெரிய சேதத்தை இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் தன்னிடம் இருக்கும் ஆயுதத்தை வச்சு, தன்னிடம் இருக்கும் விமானத்தோட இருக்கிற ஆயுதத்தை வச்சு ஒரு நாட்டையே கிட்டத்தட்ட அழிக்கிறதுக்கு வல்லமே படைச்சது. அதே போல இன்னொன்று சந்தேகம், நம்மளே வந்து தேஜஸ் தயாரிச்சுட்டு இருக்கோம். தேஜஸை வந்து உலக நாளுக்கு விற்பனைக்கும் வச்சிருக்கோம். அப்புறம் ரஃபேல் அப்படின்னா சீனா வந்து இன்னைக்கு மிக அதிகமாக J-20 போர் விமானத்தை உற்பத்தி பண்ணி அவங்களுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் நிப்பாட்டிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு போட்டி போடணும் அப்படின்னா நம்ம தேஜஸோட உற்பத்தி மட்டுமே பத்தாது. தேஜஸ் போர் விமானம் வந்து எல்லாத்தையும் விட சிறப்பானது. ஆனால் அந்த உற்பத்தி மட்டும் நமக்கு பத்தாது. இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்க ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் 80 போர் விமானத்தை நிப்பாட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அதையெல்லாம் நம்ம ஓவர்டேக் பண்ணணும்னா நம்ம தேஜஸ் தயாரிக்கிற அதே சமயத்தில் இந்த ரஃபேல் மாதிரி ஒரு அருமையான விமானத்தையும் போர் விமானத்தையும் வாங்கிக்கலாம். ரஃபேலை விட மிகப்பெரிய ஆர்டர் தேஜஸுக்குமே நம்ம இந்திய ராணுவம் கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்திய கப்பற்படைக்கு அந்த இந்த 2 விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு ஏன் ரஃபேலை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, இங்க சோதனை பண்ணி காட்ட சொன்னாங்க. நம்ம கப்பற்படை அதிகாரிகள் வந்து உலகத்தில் இருக்க மிக சிறந்த தயாரிப்புகளை கொண்டு வந்து நம்ம போர் விமானங்கள்ல போர் கப்பலை நிப்பாட்டுறது, அங்கிருந்து பறக்க வைக்கிறது, ஆயுதங்கள் செலுத்துறது சொல்லி எல்லா சோதனையும் பண்ணி காட்ட சொன்னாங்க. அந்த சோதனை அனைத்திலுமே வெற்றி பெற்றது ரஃபேல் மட்டும்தான். இதுல வந்து கூட போட்டிக்கு வந்து F-18, அமெரிக்காவோட F-16க்கு மேலானது F-18 கூட போட்டிக்கு வந்துச்சு. ஆனா ரஃபேலுக்கு முன்னால அது தோல்வியை தழுவுச்சு. நம்மகிட்ட ஏற்கனவே 36 ரஃபேல் போர் விமானம் இருக்கு. இந்தியாவுடைய வான்படையில் அந்த 36 ரஃபேல் போர் விமானத்தை நம்ம செயல்பாட்டில் வச்சிருக்கோம், செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த 26 வாங்கும்போது இதோட உதிரி பாகங்கள் வந்து கிட்டத்தட்ட 80% ஒரே மாதிரி இருக்கும். உதிரி பாகங்கள் அந்த உதிரி பாகங்களை மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இந்த விமானப்படையில் இருக்க ரஃபேலை விட கப்பற்படையில் இருக்க இப்போ வர ரஃபேல் கொஞ்சம் நவீனமானது, கொஞ்சம் எடை அதிகமானு சொல்லுவாங்க. அதே சமயம் பைலட், இப்போ வந்து விமானப்படை ரஃபேல் ஓட்டுற பைலட்டுக்கு வந்து எடுத்து வந்து இங்கே வந்து நம்ம கப்பற்படை ரஃபேலை ஓட்ட சொல்லலாம். இந்த மாதிரி மாற்றிக்கலாங்கிற போது நம்ம வந்து ரஃபேலை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே போல் பிரான்ஸ் நாட்டு மக்கள், அந்த நாடு வந்து டைம் டெலிவரிலையும் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு இணையான நாடே கிடையாது. அமெரிக்காவோ ரஷ்யாவோ யாருமே அவங்களுக்கு இணையான நாடே கிடையாது. இப்போ பிரான்ஸ் நாட்டு போர் விமானம் தான் ஜாகுவார், ரஃபேல், மிரஜ், இந்த 3மே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம அவங்களோட போர் விமானம் தான். ரஷ்யாவோடது மிக். நீங்கள் வந்து அடிக்கடி மிக்கு வந்து விழுந்துருச்சு, அடிபட்டுருச்சு கேள்விப்படுவீங்க. என்னைக்காவது வந்து ஜாகுவாரோ இல்லை மிரஜோ இல்லை ரஃபேலோ நீங்கள் கேள்விப்படவே மாட்டாங்க. ரொம்ப குவாலிட்டியை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம 36 ரஃபேல் போர் விமானத்தை வந்து நம்ம பிரான்ஸ் வந்து வாங்கினோம். என்ன டைம் சொன்னாங்களோ அந்த டைமில் கரெக்டாக டெலிவரி பண்ணி கொடுத்தாங்க நம்ம இந்தியாவுக்கு. அவங்க குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ போயிங் இந்த பயணிகள் போகிறது வந்து அமெரிக்காவோட ஒரே ஒரு வகை தான் இருக்குது, போயிங் அப்படிம்பாங்க. அதில் மட்டும்தான் இன்னைக்கு வந்து பயணிகள் பயணம் பண்ணுறாங்க உலகம் முழுவதும். இதுக்கு போட்டியாக ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் வந்துச்சு, ஒரே ஒரு பயணிகள் விமானம் தான் வந்துச்சு. அது பிரான்ஸ் தான் பண்ணாங்க. அதுக்கு பேர் கான்கார்டு. மிரட்டலான தோற்றத்தோடு இருக்கும். இந்த போயிங் பயணிகள் விமானம் வந்து
அமெரிக்காவிலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு இங்கிலாந்துக்கு வந்து 8 மணி நேரத்தில் பறக்குது அப்படின்னா இந்த கான்கார்டு வந்து 6 மணி நேரத்தில் அது முடிக்கும். இதை மிந்தி போகும். அந்த அளவுக்கு மிக வேகமானது, மிரட்டலானது, சொகுசானது. அப்போ அமெரிக்காவுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு கலக்கத்திலே இருந்தாங்க. என்ன இந்த அளவுக்கு ஒரு பயணிகள் விமானத்தை செஞ்சு மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து உலகம் பூரா அதை வந்து இயக்கிட்டு இருந்தாங்க அந்த கான்கார்டை. ஒரே ஒரு விபத்தில் மட்டும் கான்கார்டு மாட்டுச்சு. ஒரே விபத்தில் அது மாட்டுச்சு. உள்ள இருந்த அனைவரும் மரணிச்சு போனாங்க. அந்த ஒரு விபத்து ஆனதுக்காக கான்கார்டு எங்கெங்கெல்லாம் பறந்துச்சோ மொத்தமாக நிப்பாட்டாங்க. கிரவுண்டில் நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. அந்த கான்கார்டு வந்து வேண்டாம், அதுக்கு அவங்க நஷ்டஈடு கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு குவாலிட்டி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க பிரான்ஸு. அதே சமயத்தில் போயிங் ஏகப்பட்ட இடத்துல விழுந்திருக்கு, விபத்தை செஞ்சிருக்கு, ஏகப்பட்ட மக்கள் மரணமாயிருக்காங்க. ரஷ்யாவுடைய மிக்கு வந்து போர் விமானம் ஏகப்பட்ட இடத்துல விழுந்திருக்கு. ஆனால் அவங்க அதெல்லாம் நிறுத்தலை. ஆனால் பிரான்ஸ் அப்படிலாம் கிடையாது. குவாலிட்டியை வந்து ரொம்ப ரொம்ப வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ரஃபேல் 26 நமக்கு வந்துருச்சுன்னா உலகத்தில் வந்து பிரான்ஸ் நாட்டுக்கு அடுத்ததா மிக அதிகமாக ரஃபேல் யூஸ் பண்ணுற நாடுன்னு சொல்லி இந்தியா 2வது இடத்துக்கு வரும். ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து ஏற்கனவே 36 இருக்கு. இப்போ இருக்க 26 சேர்த்துனா 62 ரஃபேல் போர் விமானம் இந்தியாவில் இருக்கும். 2வது எண்ணிக்கை இந்தியாவில் தான் வரும். அதே போல் பிரான்ஸில் மட்டும்தான் அவங்களோட விமானப்படையில் அவங்களுடைய கடற்படையில் ரஃபேல் யூஸ் பண்ணுறாங்க, ரெண்டுலேயுமே. அதே போல் இந்தியாவும் மாறும். நம்முடைய விமானப்படையிலையும் நம்ம கப்பற்படையிலையும் ரஃபேல் இருக்கும். உண்மையாகவே மிக பெருமையான விஷயம் தான் அதெல்லாம். ஒரு ரஃபேல் போர் விமானம் வந்து காலியாக வந்து 10 டன் வெயிட் வருது. ரஃபேல் போர் விமானம் காலியாக இருக்கும்போது 10 டன் வெயிட் வரும். அதில் ஆயுதங்கள் வந்து 9 டன்னுக்கு வந்து நம்ம அதை லோட் பண்ணலாம். 9 டன் 9000 கிலோ ஆயுதங்களை நம்ம லோட் பண்ணலாம். மொத்தமாக சேரும்போது 19 டன் வரும். இதில் வந்து 14 தாக்கும் பொருட்களை மாட்டுவாங்க. 14 ஹார்ட் பாயிண்ட் அப்படிம்பாங்க. சில சமயம் நீங்கள் சினிமாலாம் பார்க்கும்போது ரொம்ப காட்டுவாங்க. ஒரு பயணிகள் விமானமே பயணிகளோடையே நம்ம நாட்டு எல்லைக்கு தவறாக வந்துச்சு அப்படின்னாவே அது குறிப்பிட்ட இடத்துல இறக்க சொல்றது நம்மளோட கடமை. நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம போர் விமானத்தை அனுப்பி அதை வந்து அப்படியே ரெண்டுக்கும் அந்த அந்த பயணிகள் விமானத்தோட பக்கத்தில் போய் வந்து எங்களோட சேர்ந்து இறக்குங்கன்னு சொல்லி சமிக்கை பண்ணுவாங்க. அந்த பயணிகள் விமானம் வந்து கண்டிப்பாக கேட்கணும். அப்படி கேட்கல அப்படின்னா இந்த போர் விமானத்தை திருப்பி காட்டுவாங்க. அப்போ பறந்துட்டே திருப்பி காட்டுவாங்க. ஃபுல்லாக ஆயுதங்களாக மாட்டிருக்கும். ஃபுல்லி லோடட் அப்படிம்பாங்க. அதுதான் ஹார்ட் பாயிண்ட். அப்போ அதைய காமிக்கும் போது இந்த பயணிகள் விமானம் பயணி புரிஞ்சுக்கணும், ஆயுதங்களோட வந்திருக்காங்க, கண்டிப்பாக இவங்க பின்னால் போய் அவங்க சொல்கிற இடத்துல நிச்சயமாக அந்த பயணிகள் விமானத்தை இறக்கணும். அதை மீறினாங்க அப்படின்னா இன்னொரு சமிக்கை கொடுத்து அந்த பயணிகள் விமானத்தை தகர்த்துருவாங்க போர் விமானம் வச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மற்ற நாட்டு விமானங்கள் நம்மளுடைய எல்லைக்குள்ள வந்து அப்படி சீக்கிரத்தில் வந்துடக்கூடாது. அதை வச்சு எவ்வளோ பெரிய சேதம் விளைவிக்கலாம். நான் அந்த ஹார்ட் பாயிண்ட்டை புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். ஃபுல்லி லோடட் ரஃபேலில் வந்து 14 ஹார்ட் பாயிண்ட் இருக்கு. இதில் வந்து நெடுந்தூரம் தாக்கக்கூடிய வானிலிருந்து வானுக்கு நெடுந்தூரம் தாக்கக்கூடிய ஏவுகணைகள், குறுகிய தூரம் தாக்கக்கூடிய ஏவுகணைகள். குறுகிய தூரம் தாக்கணும்னா அது மட்டும் அனுப்புனா போதும். நெடுந்தூரம் அனுப்ப வேண்டியதில்லை. அதுவும் வானிலிருந்து வானில் செல்லக்கூடியது. ஒரு ரஃபேல் போர் விமானங்கிறது மிக நவீனமானது, ஏகப்பட்ட ஆயுதங்களை கொண்டு செல்லக்கூடியது. முதல்ல வந்து ஒரு போர் விமானத்துக்கு ரேடார் வந்து மிக முக்கியம். இந்த ரஃபேல் போர் விமானம் மிகப்பெரிய தூரத்தை தன்னுடைய ரேடார் மூலமாக சென்சார் மூலமாக கண்காணிக்கக்கூடியது. அதே சமயத்தில் இந்த போர் விமானத்தை வந்து ஏதாவது ரேடார் கண்காணிச்சாலோ இல்லை ஒரு லேசரில் மாட்டிக்கிட்டாலோ உடனடியாக சொல்லக்கூடியது. அதாவது இது எலக்ட்ரானிக் ரேடார் அப்படிம்பாங்க. மிக சிறப்பு வாய்ந்தது. வானிலிருந்து தரைக்கு அனுப்பக்கூடிய ஏவுகணைகள் இது வந்து லேசர் கைடட் பண்ணும். இது எல்லாமே அதேமாதிரி வானிலிருந்து தரைக்கு போடப்படும் குண்டுகள் லேசர் வழிகாட்டுதலோட இந்த குண்டு வந்து 1000 கிலோ போடலாம் அப்படிங்கிறாங்க. 1000 கிலோ அளவுக்கு வந்து குண்டை மேலே கொண்டு போகும். 2 குண்டு வச்சாலே இது 2000 கிலோ ஆயிடுது. அதுவும் வானிலிருந்து வழிநடத்தப்படாமல் குறிபார்த்து சுடக்கூடிய குண்டுகள், கப்பலை தகர்க்கக்கூடிய ஏவுகணைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆயுதங்கள் சொல்லலாம். இன்னொன்று முக்கியமான சொல்லணும்னா இதில் இருக்கக்கூடிய இயந்திர துப்பாக்கி, அதாவது சிறிய வகை பீரங்கினே சொல்லுவாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 2400 குண்டை வெளியே அனுப்பும். ஒரு நிமிஷத்துக்கு 2400 குண்டு சடசடன்னு வெளியே வந்துடும். ஏன் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு கன்னை செய்கிறாங்கன்னா இந்த போர் விமானம் மிக வேகமாக பறக்கும். இது சண்டை போகிற இன்னொரு போர் விமானம் மிக வேகமாக பறந்துட்டு இருக்கும். அப்போ அதை வந்து அதை சுடும்போது இந்த அளவுக்கு குண்டு வந்தால் தான் அதை வீழ்த்த முடியும். அதனால் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 2400 குண்டு போகக்கூடிய இயந்திர துப்பாக்கின்ற மிகப்பெரிய ஆயுத களஞ்சியம் இந்த ரஃபேல் போர் விமானம் சொல்லலாம். இந்த போர்க்கப்பலில் இந்த மாதிரி இப்போ இருக்க ஐஎன்எஸ் விக்ரந்தில் வந்து 36 ரஃபேலை நிப்பாட்டலாம். வரக்கூடிய ஐஎன்எஸ் விசாலாம் வந்து 40க்கு மேற்பட்ட ரஃபேல் தேஜஸ் நிப்பாட்டலாம். இந்த அளவுக்கு ஆயுதங்கள் அதோட ரெடியாக நிற்கும். ஒரு சண்டன் வந்துக்கிட்டாங்கன்னா
இந்த போர்க்கப்பல், ஆயுதம் தாங்கி போர்க்கப்பல் ஏகப்பட்ட ஆயுதத்தை வச்சு அவங்க சண்டை போடுவாங்க. இந்த 40 ரஃபேல் தேஜஸ் போர் விமானமே ஃபுல்லா ஆயுதங்கள் எடுத்து அங்கங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு திரும்ப உடனே இந்த கப்பலுக்கு வந்து ரீலோட் பண்ணுவாங்க. திரும்ப ஆயுதத்தை ஃபிட் பண்ணி திரும்ப போய் சண்டைக்கு போவாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா சண்டைக்கு போயிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு தேவையான ஏவுகணைகள், குண்டுகள், பாம் எல்லாத்தையுமே இந்த கப்பல் அடுக்கி வச்சிருப்பாங்க. பல தடவை சண்டைக்கு போற தேவையானது. அதான் இந்த ஒரு போர்க்கப்பல் நகர்ந்து போனாலே ஒரு நாடே மிரண்டு போயிடும். இப்ப இந்தியா வந்து இந்த ஐஎன்எஸ் விக்ரந்த், ஐஎன்எஸ் விசால் எல்லாம் வந்து ஃபுல்லா லோட் பண்ணி ரஃபேல் தேஜஸோட அனுப்புறாங்க அப்படின்னா அப்படி நடுங்குவாங்க. பாகிஸ்தான் நடுங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலோட விமானத்தோட சேரும்போது மிக சிறப்பு வாய்ந்தது. இப்ப போடப்பட்டிருக்க ஒப்பந்தத்தின் மூலமா வர 26 ரஃபேல், அது கூட தேஜஸ் எல்லாம் சேரும்போது, ஏற்கனவே நம்ம இருக்க 36 ரஃபேல் இதெல்லாம் சேரும்போது, ஐஎன்எஸ் விசா எல்லாம் சேரும்போது, கொஞ்ச நாள்ல வந்து நம்ம சீனாவை மீறி, அமெரிக்காவை மீறி நம்புறோம்னு இடத்துக்கு வருவோம். நன்றிகள்.